என் பேரு பிரீதா. என் பேரு சந்தியா. வெல்கம் டு our channel பிரீதா and சந்தியா vlogs. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் இட்லி பொடி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி பருப்பு பொடி தான் பண்ண போறோம். அதுக்கு நான் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து கூட ஒரு 4 வெள்ளை உளுந்து போட்டால் தான் நமக்கு ஃப்ரை ஆனது நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், வெள்ளை கலர் உளுந்து எல்லாமே நல்லா ப்ரௌனாக மாறி இருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்விலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். அது கூடவே கடலைப்பருப்பு எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவு நம்ம சிறுபருப்புமே எடுத்துக்கணும். அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும் போது கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க மிளகா காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகா எப்படியோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் எள்ளுமே சேர்த்துருக்கேன். பிளாக் எள் சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும்ன்றதுனால நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா பொருளுமே நல்லா அகலமான தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் உப்பு அண்ட் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த பொடியெல்லாம் நம்ம நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி கூட வச்சு இல்லை தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கும். ஸோ கொஞ்சம் தூரமாக நின்று நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்துருக்கோம். அது ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பருப்புமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நான் வாஷ் பண்ணி வெயிலில் ஒரு நாள் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய பொருள் இது எல்லாமே. அது கூடவே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும், அதனால் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். எல்லா பொருளும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இந்த
பொடியில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட டேஸ்ட் வரும்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது ஒரு நல்லாவே இருக்கும். நம்ம நார்மல் இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரி தான் அதுவுமே இருக்கும். அடுத்ததாக நம்ம கொள்ளு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் கொள்ளு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த கலர் வர வரைக்கும் நல்லா கொள்ளை வறுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த கலர் வந்த உடனே இறக்கிடலாம். அது கூடவே 1/2 கப் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காலி பேனில் நம்ம கொஞ்சமாக காஞ்ச மிளகா, 1 கை கருவேப்பிலை, 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பெரிய தட்டில் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். இந்த கொள்ளு பொடியுமே நார்மல் இட்லி பொடி மாதிரி தான் இருக்கும். எந்த வித கொள்ளு டேஸ்டெல்லாம் அந்தளவுக்கு வராது. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம எள்ளு பொடி செய்யலாம். இதுக்கு நான் 1 கப் கருப்பு எள்ளு, 1 கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பொடி நம்ம பல்ஸ் மோடில் தான் போட்டு எடுக்கணும். அப்போ தான் எள்ளோட எண்ணெய் பிரியாமல் இருக்கும். ரொம்பவே கவனமாக அரைக்கணும். இதில் கசப்பு தன்மை வரும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே வராது. நார்மல் பொடி மாதிரி தான் இருக்கும். இதையும் நம்ம இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம முருங்கைக்கீரை பொடி செய்யலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் என்ன கலர் எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை கலர் எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம அதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முருங்கை இலையை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கைப்பொடி முருங்கை இலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்னில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூடவே 2 கை கருவேப்பிலையும் எடுத்துருக்கலாம். அதையும் நான் வெயிலில் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக மாறிடும் 2 இலையுமே. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம ஆற வச்சுக்கலாம்.
இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.